தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அரசுமுறை பயணமாக டெல்லிக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிதி ஆயோக் நடத்திய 11வது ஆட்சி மன்ற கூட்டத்தில் பங்கேற்றார். அதன் பிறகு பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாடு திரும்பும் வழியில் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள மூகாம்பிகை கோயிலுக்கு விஜயம் செய்தார். முதல்வரின் இந்த ஆன்மீக பயணம் தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தாவேகாவினரையும் ஜென்சி இளைஞர்களையும் உடுப்பி மூகாம்பிகை கோயிலின் பக்கம் திருப்பியிருக்கிறது. அப்படியென்றால் அந்த கோயிலுக்கு என்னதான் சிறப்பு என்று பார்ப்போம். கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை கோயில் தமிழக அரசியல் தலைவர்களுக்கு நீண்ட காலமாக புனித தலமாக விளங்கி வருகிறது. ஆதிசங்கரர் நிறுவிய இந்த கோயில் சக்தி வாய்ந்த வழிபாட்டின் முக்கிய மையங்களில் ஒன்று. அது மட்டுமில்லாமல் பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளின் ஒருங்கிணைந்த ஒரே வடிவமாக மூகாம்பிகை தேவியாக காட்சி அளிக்கிறார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மூகாம்பிகை தேவியின் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார். அவர் தேவிக்கு தங்கவாள் ஒன்றை காணிக்கையாக அளித்தார். இந்த தங்கவாள் இன்றும் கோயிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழகம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட நேரத்தில் அவர் பக்தியின் மூலம் மன வலிமை பெற்றதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுவர். இந்த பக்தி பின்னர் அவரது அரசியல் வாரிசான ஜெயலலிதாவுக்கும் தொடர்ந்தது. 2004ஆம் ஆண்டு ஜெயலலிதா இந்த கோயிலுக்கு சிறப்பு விஜயம் செய்தார். எம்ஜிஆர் அளித்த தங்கவாளை தன் கையில் ஏந்தி பார்த்த அவர் சந்திகா யாகத்தில் பங்கேற்று கணிசமான தொகை மற்றும் 1 டன் நெய் உள்ளிட்ட காணிக்கைகளை வழங்கினார். அப்போது ஜெயலலிதா எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அவரது வருகை தமிழக அரசியலில் பெரும் பேசுபொருளாக மாறியது. ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் மூகாம்பிகை கோயிலுக்கு நிதி உதவி அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தற்போதைய முதல்வரும் தாவேகா தலைவருமான விஜய் டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு 12ஆம் தேதி மங்களூரு விமான நிலையம் வந்து நேராக கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார். பின்னர் சாமி தரிசனம் செய்த அவர் மூகாம்பிகை தேவிக்கு வெள்ளி வாளை காணிக்கையாக கொடுத்துள்ளார். பின்னர் சாமி தரிசனம் முடித்துவிட்டு விமானத்தின் மூலம் சென்னை திரும்பினார். விஜய் அரசியலுக்கு வந்த காலம் முதலே எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் திமுகவை எதிர்க்கும் அரசியலை முன்னெடுத்து பொதுமக்களிடையே அடுத்து நான் தான் என்பதை நிலைநாட்ட முயற்சிக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை முற்றிலுமாக ஓரங்கட்டிவிட்டு தாவேகாவும் விஜயும் தான் அடுத்த மாற்று என்பதை தெளிவுபடுத்தி வருகிறார். அதே சமயம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் லெகசியை அப்படியே தனக்கு தொடர வேண்டும் என்றும் விரும்புகிறார். தாவேகாவை தனித்த அடையாளமாக உருவாக்கும் அதே வேளையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் பக்தி மரபை தொடர்வதன் மூலம் அதிமுக வாக்காளர்களின் மனதில் இடம் பிடிக்கும் முயற்சியாகவும் இந்த மூகாம்பிகை கோவில் வருகை பார்க்கப்படுகிறது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.